பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நலத்திற்காக நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை பொழுதிலே ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்கிற நாளாய் மாறட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நான் உனக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பிரகாசிப்பித்து உங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று உங்களுடைய எல்லா பாதைகளையும் செவ்வையாக்கி, ஆமேன், உங்களுடைய தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிற, அளிக்கிற நாளாய் மாறட்டும் என்று உங்களுக்காக நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிலே உடைய பிள்ளைகளோடு இணைந்து அடியேனும் உடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உடைய திருவார்த்தையின்படி இன்றைய தினம் கர்த்தருடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவர்களையும் ஆமீன் பார்த்து எங்களை பிரகாசிப்பிக்கிற நாளாய் நீர் மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ, அவர்கள் ஆமீன் எங்கெல்லாம் பிரயாணம் செய்கிறார்களோ, அவர்கள் எந்தெந்த பகுதிகளிலே தங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்திலே எல்லாம் கர்த்தருடைய ஆமீன் முகம் அவர்களை பிரகாசிப்பித்து அவர்களை அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்துவீராக என்று பிதா, குமார, பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.